ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கிற கோரமாலில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கோம். என்ன படத்துக்கு வந்திருக்கோம்? தூக்குதுறைக்கு வந்திருக்கோம். இல்லைடா, இங்கே நிறையா இருக்குங்களா? அது பேரே தெரியாமல் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். தூக்குதுறை படத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் ஃபேமிலியாக வந்திருக்கோம். எல்லாம் முன்னாடி பிரிஞ்சு ஓடிட்டாங்க. இதுதான் நம்ம மால். நம்ம மால் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் இது நம்ம மால் தான். அதனால் அப்படியே வச்சுக்கோ வேண்டாமா. உள்ளே போய் ஃபன் பண்ண போகிறோம். ஓகே, அவங்கள போயிடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து வெளியே போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சடனாக நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இது வந்து வேளச்சேரிக்கு வந்திருந்தோம். அந்த சமயம் தான் வடபழனியில் வந்து டிக்கெட் போட்டு ஃபோரமால் வந்திருந்தோம் படத்துக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையில் நல்லா இருந்துச்சு, டெக்கரேட்டாக செமையாக பண்ணியிருந்தாங்க. நீங்களும் போய் பாருங்களேன். போனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு அங்கங்கே தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ரொம்ப சேஃபாக இருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து தான் வாங்கணும். சினிமா தேட்டருக்கு போனாலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படி ஒரு ரூல்ஸே போட்டிருக்காங்க. அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து என்ன தான் கொண்டு வந்தாலும் அது வாங்கி வச்சுப்பாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டருக்கு போகும்போது வீட்டிலேருந்து எதுவுமே கொண்டு போகாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து அண்ணாட்ட மாட்டிக்கிச்சு. அண்ணா வந்து மேலே இருக்காங்க. 3வது ஃப்ளோரில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லி சமாளித்து நாங்களும் உள்ளே போயிட்டோம். ஃபைனலி நாங்கள் வந்து 3rd ஃப்ளோர் வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போகணுன்னே ஃபஸ்ட்டு தெரியல. ஏன்னா சுற்றி பார்த்தா எங்கேயுமே வந்து போஸ்டரே ஓட்டலைங்க. தூக்குதுறை படம் எங்கே இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியல. என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு தெரியல. முன்ன பின்ன வந்தால் தானே தெரியும் நமக்கு. முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. யாருக்குமே எந்த இடமும் தெரியல, எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியல. இவங்க எல்லாம் வந்து என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியா சுத்தி கட்டி வச்சா ஒண்ணுமே தெரியலப்பா. உள்ள போறோம். தூக்குதுறை படத்துக்கு நாங்கள் மெயினாக போன ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் யோகி பாபு தான். அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவருடைய காமெடியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வயசு குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அவரையே. அதுக்காக தான் மெயினாக போனோம். ஆனால் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் போனது 8 மணிக்கு. ஆனால் ஷோ பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு கரெக்டாக நாங்கள் போய் உட்காந்தோம். கொஞ்சம் நேரம் தான் ஓடிட்டு இருந்தது. என்ன கதை ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்டர்வல் போட்டு பிரேக் டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது, யோகி பாபா வந்தாரா வரலையா அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். நீங்கள் ஏமாத்திட்டாங்கங்க. இது பார்த்தீங்கன்னா தூக்குதுறை படத்துக்கு வந்திருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபாவை பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து லேட்டு. இன்டர்வலில் வந்தால் அப்புறம் எப்படி யோகி பாபா பாருங்க. இந்த மூஞ்சிகளெல்லாம் நம்ம என்னத்தை சொல்கிறது. சரி, ஓகே, இன்டர்வலுக்கு அப்புறமாச்சும் பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபா பார்க்கலாம் அப்படின்ற பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து ஹாப்பியாக போயிட்டு கீழே போயிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் கீழே இறங்கி போனால் நம்ம ஃபேன்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்கள எப்படி மீட் பண்ணாமல் போக முடியுமா? நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்களே நம்ம விளாகில் தூக்கி போட்டுட்டு டக்குன்னு நாங்கள் போய் வாங்க போனால் நம்ம ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாப்கார்ன் வாங்கிட்டோம். இந்த ஒரு ஃபேமிலி பேக் வாங்கிட்டு போய் உட்காந்தோங்க. அங்கே படம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா பாப்கார்ன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டு செம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வந்துட்டு யோகி பாபா பார்த்துட்டோம். இவர் வந்து நமக்கு பிரேக் டைமுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோகி பாபா காட்டுறாங்க. நல்லா அவர் கெட்டப்லாம் வந்து வேற ஒரு மலம் போட்டு செமையாக இருந்துச்சு. நீங்களும் போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இவர் மட்டும் கிடையாது, காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஓகே, நம்ம வந்து ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டில் வந்து நீங்களும் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு டைம் பார்க்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் இல்லை. காமெடியாக இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, கொஞ்சம் த்ரில்லாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் கீழே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.